ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 60 கேகேஆர் vs ஜிடி கொல்கத்தாவில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சை பற்றி சினாரியோ பார்க்குறப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்னும் எந்த டீமுமே வந்து அஃபிஷியலாக, அதாவது நம்ம லிட்ரலி சொல்லலாம் ஜிடியும் ஆர்சிபியும் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த கியூன்ற சிம்பிள் இன்னும் யாருக்கும் போடலை. எம்ஏயும் எல்ஜியும் மட்டும்தான் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ கேகேஆருமே எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நத்திங் டு லூஸ் ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க. ஜிடி இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கியூன்ற சிம்பிள்ன்றது வந்துடும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது எம்ஐ vs பஞ்சாப் கிங்ஸில் எம்ஐக்கு நத்திங் டு லூஸ்ன்ற ஒரு சினாரியோ இருந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸை வந்து அப்செட் பண்ணி பீட் பண்ணி விட்டாங்க. இப்போ சிஎஸ்கேக்கு அதெல்லாம் நல்லா வாய்ப்பு. இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்க. ஸோ நிறையா வந்து நடக்குது. ஸோ இப்போ கேகேஆருமே ஜிடியை வந்து அவங்களுடைய ஹோம்லாம் நடக்குது மேட்ச்சை அப்செட் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்த்துருவோம். அந்த மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் இந்த மேட்ச்சுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஒரு பிச் ரிப்போர்ட்டு, எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி எல்லாமே என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ பேட்டில்ஸு இன்னுமே என்னென்ன டீட்டெயில்ஸ் லாஸ்ட் மினிட்ல கிடைக்கிதோ உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த மேட்ச் வீடியோஸ் வரும் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச்சில் போலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் வந்து மேட்ச் நடக்குது. டியூ ஃபேக்டர் ஹையாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி குட்டி கிரவுண்டு, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, பேட்டிங் பேரடைஸ் தான். நல்ல ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு இருக்கும். பவுண்டரி டைமென்ஷன் ரொம்ப சின்னது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 190-200 மேலே வந்து போகும். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. பட் லாஸ்ட்டு ரீசெண்ட் மேட்சஸில் ப்ரீவியஸாக கொல்கத்தாவில் நடந்த மேட்சஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு, ஹோம் டீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிச்சையுமே ரெடி பண்ணிப்பாங்க. லாஸ்ட்டாக இந்த ஈடன் கார்டன்ஸ் நடந்த மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் அப்படி தான் வந்து பண்ணாங்க. என்னென்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே நிறைய வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி டேர்னு கிரிப்பு கிடைக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விக்கெட்டை வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதில் தான் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அதே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்க்குறோம். பட் நம்ம எடுத்துக்கிறது அப்படி தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த பிச் டைப் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வருண் சக்கரவர்த்தி நிறையலாம் நல்லா எடுக்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க தான். பேஸ் விக்கெட்ஸ் 60% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட் வாங்கியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலி. ஸோ உங்களுக்கு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேஸ் பண்ணி வின் பண்ணுறது தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ட்ரூ பவுன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, டியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் வந்து அவங்களுடைய ஹோம் டீம் ஸ்ட்ரென்த்தை நம்ம கன்சிடர் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஸோ பிளேயிங் லெவன்றதை பார்த்துடலாம். இங்கே ஃபின்னால் ஓப்பனிங் வந்துடுவார் இம்பேக்டில். ஸோ அஜிங்கியா ரஹானே, அங்கிஷ் ரன்வன்சி, கேம் கிரீன், ரோமன் பவல், மணிஷ் பாண்டே, இன்கு சிங், சுனில் நரேன், அனுகுல் ராய், கார்த்திக் தாய், வைபவ் ஓரரா, வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச் உள்ள வந்துடுவார். சுக்மன் கில், சாய் சுசன், ஜாஸ் பட்லரு, ஜேசன் ஹோல்டர், வாஷிங்டன் சுந்தர், நிஷாந்த் சிந்து போன மேட்ச் ஒரு குட் கேமியோ ப்ளே பண்ணார். ராகுல் தெவாட்டியா, ரஷித் கான், அர்ஷத் கான், ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இதுதான் அவங்களுடைய 11 வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு டீமுமே. டீம் ஃபார்ம் ஓட்டம்ன்றதை பார்த்துலாம். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கேகேஆரில் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ப்ளே பண்ணுறாங்க. பட் வெற்றி வாய்ப்புன்றது அவங்களுக்கு இல்லை, தோத்துட்டே தான் இருக்காங்க. அவங்க லிட்ரலி வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியில் போயாச்சு. இப்போ ஜிடி இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேலே அந்த கியூன்ற சிம்பிள் வரதுக்கான அதே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னுமே அவங்க இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா, இனி வரப்போகிறது வந்து அவங்களுக்கு 2 மேட்ச்சு, அதில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே வந்து அவங்களுக்கு போதுமான இதாக இருக்கும். ஸோ டீம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் எல்லாமே ஜிடி வின் பண்ணி நடுவில் வந்து தடுமாற்றம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை சரி பண்ணி ஜேசன் ஹோல்டரை உள்ளே கொண்டு வந்து டீமை வந்து ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே செட் பண்ணி சூப்பராக வந்து டாப் 2ல் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா டாப் 1க்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச் வின் பண்ணால் இவங்க 2 பேத்துக்குமே டாப் 1 டாப் 2ன்ற ஒரு பேட்டில் இருக்கும். கேகேஆர் அவங்க நத்திங் டு லூஸ். எம்ஐ மேட்ச் வந்து என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வந்து அப்செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இப்போ கீ மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு தான் மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஸோ மெண்டலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜிடிக்கு தான் வந்து ப்ளஸ்ன்றது இருக்குது. அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. கேகேஆர் ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் கொண்டு வரதுக்காக போராடுவாங்க இந்த மேட்ச். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச்: கேம் கிரீனு, சுக்மன் கில், வருண் சக்கரவர்த்தி, ஜாஸ் பட்லர், ரபாடா. இந்த 5 பேருமே அதிகபட்ச ஸ்டாட்ஸ் இருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இந்த 5 பேருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க தான் டாப் 5 பிளேயர்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். அஜிங்கியா ரஹானே 28-31, அங்கிஷ் ரன்வன்சி 16-24, கேம் கிரீன் 48-34, அப்புறம் ரோமன் பவல் 27-22, மணிஷ் பாண்டே 26-29, ரிங்கு சிங் 24-33, அதுக்கப்புறம் சுனில் நரேன் 1 விக்கெட் ஆவரேஜ் 1.4
4 விக்கெட் ஆவரேஜ். அனுகுல் ராய் 1 விக்கெட் ஆவரேஜ் இந்த வென்யூவில் வச்சுருக்காரு. கார்த்திக் டாய் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இங்கே ஹெட் டு ஹெட்டில் அந்த 1 விக்கெட் ஆவரேஜுமே கம்மியாக தான் இருக்குது. வைபவ் ஒராரா உங்களுக்கு 1.0, 1.5, வருண் சக்கரவர்த்தி 1.8, 1.6 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஜிடிக்கு எகென்ஸ்டாகவுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பண்ணியிருக்காரு. ஃபின் ஆலன் 18, 21. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டில் தான் வேர்ல்டு கப் அப்போ வந்து செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவை 1-0 வின் பண்ணாங்க. ஃபின் ஆலன் 36 பாலுக்கு பயங்கரமான ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு 100 அடித்தார். அதை எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த கிரவுண்டில் அவரால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸோட மழை பெஞ்சிருந்துச்சு. அப்போ சேவியர் பாட்லருக்கு வந்து ஸ்விங் ஆனே அவுட் ஆகிட்டார். ஸோ இவருக்கு இந்த ஸ்விங்குன்றது பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து ஒரு ஸ்விங்கை வந்து தாங்கக்கூடிய ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எல்ஜி கூட அதே மாதிரி கொஞ்சம் ஸ்விங்குன்றது ஆச்சு, டாப் பேஜ் ஆச்சு, ஆனால் கேட்ச் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ 2 மேட்சுமே வந்து இந்த வென்யூவில் ஃப்ளாப் பண்ணுறது ஆயிருக்காரு. போன மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட நமக்கு தெரியும். நான் கூட வந்து நம்ம டெலிகிராமில் போடக்கூடிய ப்ளே ஃபார் ஃப்ரீ டீம் வந்து டெமோ டீம்ஸில் வந்து நான் ஃபின்னால் வந்து ட்ராப் தான் பண்ணியிருந்தேன். அது காரணம் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஸோ புவியோட ஸ்விங்கு அவர் எந்த ஒரு இதனாலும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் தாண்ட மாட்டாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் வந்து அவுட்டுமே ஆனார். நல்லா தொடங்கினார். பட் அது கொண்டு போக முடியல. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் ஸ்விங் ஆகிற கண்டிஷன்ஸ் இருக்குது, லிட்டில் பிட் ஆஃப் கிராஸு இல்லை ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருக்குன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஃபின் ஆலனை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இங்கே சுக்மணிகள் 44, 38, சாய் சுசன் 34, 29, ஜாஸ் பட்லர் 39, 32, ஜேசன் ஹோல்டர் 1.2 விக்கெட் ஆவரேஜ், 1.4 விக்கெட் ஆவரேஜ். வாஷிங்டன் சுந்தர் 18, 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் நம்ம பேட்டரை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ விக்கெட் ஆவரேஜ்ன்றது நமக்கு தேவையில்லை. நிஷாந்த் சிந்து 14. ஸோ அவர் இப்போ தான் வந்து சைன் ஆகிட்டுருக்காரு. பார்க்கலாம் சில மேட்ச் இன்னுமே. ராகுல் தேவட்டை 23, 21, ரஷீத் கான் 1.5, 1.3, அர்ஷத் கான் 1.0, 1.1, கைசோர் ரபாடா 1.8, 1.6, அதுக்கப்புறம் முகமது சிராஜ் 1.4, 1.2, பிரசித் கிருஷ்ணா 1.1, 1.3. இவங்களாம் வந்து ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. டாப் 5 பிளேயர்ஸ் இவங்க 5 பேருமே வந்து நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ கேகேஆருக்கு இம்பேக்ட்லாம் இருக்க போகிற பவுலர்ஸ், ஸோ அவங்களுடைய அவங்க டீம் அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிச்சில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், வைபவ் ஒராரா 3 பேருமே வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறோம். வைபவ் ஒராரா வந்து ஃபஸ்ட் பவுலிங்னா குறிப்பாக வந்து நோட் பண்ணிங்க. ஏன்னா டெத்தில் போடுறப்ப அவருக்கு வந்து விக்கெட் விழுகும். இல்லை வைபவ் ஒராராவோட ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் சாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கார்த்திக் டாய் தான் வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் சாய்ஸு. ஸோ சில பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறப்ப பெரிய ஸ்டார் பவுலர்ஸு இவங்களாம் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு தோணும். நமக்கு அவங்கள வந்து எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு சாய்ஸில் போடுறதுக்கோ நமக்கு யோசிப்போம். பட் அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட் வாங்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு கார்த்திக் டாய் கேகேஆரில், கார்பின் போச்சு, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஜேமி ஓவர்டன்னு. ஸோ நம்ம வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து பெரிய பவுலர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தோணும். ஆனால் அதிகமாக விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸுமே அவங்க சாதுல் தாகூர், ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து அதிகமாக விக்கெட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ். அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கைசோர் ரபாடா, முகமது சிராஜ், ரஷீத் கான் இவங்க 3 பேருமே இந்த மேட்ச் ஜிடிக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்டாட்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துருவோம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இவங்க 2 பேருமே 20 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஜிடி வந்து 9 தான் வின் பண்ணியிருக்காங்க, 11 கேகேஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸுன்றது இருக்குது, கேகேஆர் பக்கம் இருக்குது. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் கேகேஆருக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் வந்து டாப் டீமாக இருந்துகிட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க 2 பேர் ப்ளே பண்ணுறதுல 192 அடிச்சிருக்காங்க கேகேஆர், இவங்க 185 தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் டீம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 233 வந்து அடிச்சிருக்காங்க ஜிடி. இங்கே ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. கேகேஆர் தான் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஜிடி வந்து 2 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி கேகேஆர் தான் வந்து டாமினன்ஸ் வச்சுருக்காங்க. பட் குறிப்பாக இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ஜிடிக்கு ஃபேவரபிலிட்டி இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோம். நேற்று வந்து எம்ஐ அவங்கள அப்செட் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸை. அதே இங்கே நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஏன்னா ஜிடி வந்து தோல்வி அடையாத டீம்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு டீமை செட் பண்ணியிருக்காங்க, அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம சைக்காலஜிக்கல் எட்ஜு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, மைண்ட் செட்டு எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இல்லை, நம்ம போகிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு நத்திங் டு லூஸ்ன்னு இருக்கிறது வந்து கேகேஆர் தான். அட்வான்டேஜ் மென்டாலஜி கேகேஆருக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுமே ஒரு அப்செட்டுன்றதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கு மேலே ஃபின் ஆலன் எகெயின் சைன் ஆகணும். ஒரு டிசி கூட எப்படி அவர் சைன் ஆனாரோ அதே மாதிரி மேலே சைன் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பிச்சு ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க.
ஸோ அவர் வந்து இங்கே பயங்கரமான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அவருக்கு நிறைய பேட்டில்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். ஜிடியோட டாப் 3 தூக்கணும். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே மேட்சப் மேட்ரிக்ஸ்னு பார்க்கலாம். சுக்மன் கில், ஜாஸ் பட்லருக்கு, சுனில் நாராயணையும் வருண் சக்கரவர்த்தியும் நல்ல ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. அஜிங்கியா ரஹானேக்கு எங்கே போனாலும் மேட்சப் தான். எங்கே போனாலும் அவருக்கு வந்து பேட்டில்ன்றது இருக்குது, அவுட்டுன்றது தான் ஆகிட்டு இருக்காரு. ஸோ முகமது சிராஜ், ரஷீத் கான் இவங்க 2 பேர்ட்டையுமே இவருக்கு வந்து பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்துலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிங் கிளாஸாக அவங்களுக்கு சுக்மன் கில் விசஸ் சுனில் நரேனுக்கு 3 டைம் அவுட் ஆகிருக்கார் சுக்மன் கில். ஸோ அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் நரேனுக்கு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பனிங் பேட்டில், பவர் பிளே நரேனை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டர் விஸ் வருண் சக்கரவர்த்தி, இது கொஞ்சம் பவர் பிளேக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பேட்டில். ஸோ இந்த பேட்டில்ன்றது நமக்கு இன்டர்நேஷனல் மேட்சாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம். வருண் சக்கரவர்த்தி 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருந்தால் வருண் சக்கரவர்த்தி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் இது ஸ்டில் ஒரு சின்ன கிரவுண்ட்னால ஜாஸ் பட்லர் கொஞ்சம் வெளியில் அடிச்சிடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பட் ஸ்டில் இவங்க 3 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு. அட்வான்டேஜ் வருணுக்கு தான். பிச்சுமே வருணுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜிங்கியா ரஹானே முகமது சிராஜ், இதுவுமே ஒரு ஓப்பனிங் பேட்டில், 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே சிராஜுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ இங்கே டபுள் த்ரெட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு பேட்டில் அஜிங்கியா ரஹானே ரஷீத் கான்கிட்டே 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இங்கேயுமே ரஷீத் கானுக்கு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ராகுல் தேவட்டியா வந்துட்டு ஒரு வருண் சக்கரவர்த்திக்கு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. இங்கே வருண் சக்கரவர்த்திக்கு அட்வான்டேஜ். ரிங்கு சிங், கைசோ ரபாடா. ஸோ கைசோ ரபாடா 1 டைம் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிங்கு சிங் தான் போவேன். ஒரு நம்ம லைட்லி பார்க்குறோம், பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி. பட் மேட்ச் கேகேஆருக்கு அவர் தான் வந்து ரன்கள்ன்றது ஏற்றி கொடுத்துட்ருக்காரு மிடில் ஆர்டரில் வந்து. ஸோ மேட்ச் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து யார் வேணால் வின் பண்ணலாம். ஐ கோ வித் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட் 11 பிளேயர்ஸ் ஃபார் திஸ் மேட்ச்ன்றதை பார்த்துருவோம். வருண் சக்கரவர்த்தி, சுக்மன் கில், கேம் கிரீன், ஜாஸ் பட்லர், ரிங்கு சிங், சாய் சுதர்ஷன், சுனில் நரேன், கைசோ ரபாடா, முகமது சிராஜ், ரஷீத் கான், வைபவ் ரஹா. ஸோ இங்கே வைபவ் ரஹாக்கு பதிலாக ஒரு கார்த்திக் தாயை வந்து ட்ரை பண்ணால் இன்னுமே உங்களுக்கு ஒரு விக்கெட் நாக்கிங் பவுலர் எடுத்துருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வருண் சக்கரவர்த்தி கேப்டன். ஸோ இது ஸ்டில் இது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். வருண் சக்கரவர்த்தி கேப்டனாக போட்டு சுக்மன் கில் வைஸ் கேப்டனாக போட்டு ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் போகிறீங்க அப்படின்னா கேம் கிரீனை கேப்டனாக போட்டு ஒரு ஜாஸ் பட்லரையோ இல்லை சாய் சுதர்ஷனையோ இல்லை ஒரு ரிங்கு சிங்கையோ ஒய்சியாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு லாஸ்ட்டில் பிக்சர் போட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்பின்னு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி கேப்டன், ரஷீத் கான் வைஸ் கேப்டன். ஸோ அந்த மாதிரி வந்து போகலாம். கொஞ்சம் ஓவர் கேஷ் கண்டிஷன், ஸ்விங் இருக்கும், ஜிடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரபாடாவுக்கு கேப்டன், அதுக்கப்புறம் வந்து வைஸ் கேப்டன் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு கார்த்திக் தாயி விக்கெட் டேக்கிங் ஒரு பவுல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பாட்டா விக்கெட்டு எந்த இதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபின் ஆலன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி அந்த வேர்ல்டு கப்பில் யூஸ் பண்ண பிச்சு கண்டிஷன்ஸ்லாம் அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹிட்டிங் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் ஆலன் ஒரு கேப்டனாகவும் ஜாஸ் பட்லர் வைஸ் கேப்டனாகவும் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் எல்லாமே ப்ளே ஃபார் ஃப்ரீ தானே. ஸோ நிறையா டீம்ஸ் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி கான்செப்ட் நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரிங்கு சிங், அதுக்கப்புறம் நீ யார் இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து ரிங்கு சிங்காக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ஒரு ஜேசன் ஹோல்டரை மறந்துட்டேன். ஸோ கேம் கிரீன், ஜேசன் ஹோல்டர் தான் வந்து யூனிவர்சல் கேப்டன் விஷயம் இருப்பாங்க இந்த மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வருண் சக்கரவர்த்தி கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து சுக்மன் கில். ஸோ பேஸ் அட்வான்டேஜ் தான் வந்து இதில் முக்கியமாக இருக்க போகுது. நல்ல ஒரு ஆவரேஜ், அதுக்கப்புறம் பேட்டில்ஸுமே வருண் சக்கரவர்த்தி வச்சுருக்காரு. இந்த மேட்ச் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார். ஸோ சுக்மன் கில் கொஞ்சம் அந்த நரேனு அவங்களாம் வந்து நரேன் கிட்ட தான் வந்து பேட்டில்ன்றது இருக்குது. அவரை பார்த்து ஆடிட்டாருனாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா ஃபார்மலாக கேகேஆரில் இருந்திருக்காரு சுக்மன் கில். ஸோ அதுவுமே அந்த ஹோமில் நல்லா ப்ளே பண்ணி அவருக்கான ஒரு இதுன்றது இருக்கும். ஸோ நல்லா தாராளமாக சுக்மன் கில்லை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேகேஆர் 53% ஜிடி அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா அனலைஸ் பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கலி அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க அந்த எல்லாமே வந்து பார்க்குறப்போ. பட் இப்போதைக்கு கரண்ட் மவுண்டம் பார்த்தோம்னா ஜிடி கிட்ட தான் இருக்குது. ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அப்செட் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸோட செகண்ட் ஹோம் தரம்சாலாலே அவங்களுக்கு எம்ஐ பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஹோமில் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றப்ப கேகேஆருக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய அனலைசஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.